ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தெரியுதுல ஒரு வெப்சைட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி இதை நீங்கள் வந்து எங்கே கற்றுக்கலாம், அதாவது நம்ம சொல்லித்தர போகிறோம். ஸோ அதை எப்படிலாம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட் கிளான்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இது எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்க போகுது. இது இந்த மாதிரி கோர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போவுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஓகேவா? அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ சர்வீசஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒரு ப்ரீமியம் பிளான்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட ரிவ்யூஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் பக்காவாக கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் அண்ட் அவங்களோட காப்பிரைட்ஸ் இது எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து எல்லாமே வந்து சப்போர்ட்டபுளாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் பண்ணணும், கம்ப்ளீட்டாக நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம என்ன பண்ணணும், அதாவது நெக்ஸ்ட் நாங்கள் சொல்லி தருவோம். நீங்கள் வந்து இதை எப்படி கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி தருவோம். பட் இப்போ இதை நீங்கள் வந்து பேசிக்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து உங்கள் கையில் இருக்குது. ஓகேவா? இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கல HTML. ஸோ இந்த HTML நீங்கள் கம்ப்ளீட்டாக தரவு பண்ணணும். ஓகேவா? தரவு பண்ணுறது அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இது வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜ் அப்படின்னா, அதாவது ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு HTML அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்க போகிறது. ஓகேவா? அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ P-tag அப்படின்னா சிம்பிள், P-tag பேராகிராஃப் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா HTML இருக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் அதோட கான்செப்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா? அது கான்செப்ட் எப்படின்னா இங்கே பாருங்க. ஸோ இவ்வளோ இருக்குல்ல. ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து யூஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த பூட்ஸ்ட்ராப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா காம்பனன்ட்ஸ் இருக்கும். இந்த காம்பனன்ட்ஸ்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து இப்போ என்னெல்லாம் டிசைன் பண்ண போகிறோம், நேவிகேஷன் பார் டிசைன் பண்ண போகிறோமா, அந்த நேவிகேஷன் பார் எப்படி இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட் மெசேஜ் கொடுக்கணுமா, அது எப்படி இருக்கணும், பட்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வெப்சைட்ஸில் வந்து வைப்போம்ல. ஸோ இங்கே பாருங்க, ஸ்லைட் வியூ மாதிரி வைப்போம்ல ஒவ்வொரு இமேஜஸாக. ஸோ இதெல்லாம் பண்ணுறது எப்படி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறது எப்படி அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேவா? இங்கே இருக்குல்ல அவங்களோட கிளாஸஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பக்கா கிளியரான பட்டன்ஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த பூட்ஸ்ட்ராப்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த லெவலுக்கு ஒரு அட்வான்ஸான பேஜஸ் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கான ஒரு இது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இங்கே பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு பட்டன் வைக்கணும், ட்ராப் டவுன் பட்டன்ஸ்லாம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இதை நம்ம எப்படி பண்ணலாம்? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு பக்காவான வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்க, ஒரு ஸ்க்ரோலிங் அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, ஜஸ்ட் வந்து ஒரு க்ளோவிங் அனிமேஷன், ஸ்க்ரோலிங் அனிமேஷன், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோடிங், இது எல்லாமே வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூட்ஸ்ட்ராப். ஸோ இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் எல்லாமே பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, ஒரு இது என்னன்னா இந்த பாருங்க, இங்கே பாருங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே என்ன மெசேஜ் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 லைன்ஸ் இருக்குமா அந்த கோட், இதை வச்சு நம்மளால சிம்பிளாக இதை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வந்து ஜஸ்ட் இங்கே டேக் ஆக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஓகே, இங்கே எதுவுமே நடக்கலை. பட் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இன்னும் தரவாக கிளியராக நம்ம வந்து இதை வச்சு நம்ம வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? கம்ப்ளீட்டாக நீங்கள் வெப்சைட் டிசைன் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் தரவு பண்ணுங்க. ஸோ தரவு பண்ணுறது அப்படின்னா பக்கப் பண்ணுறது இல்லை, ஜஸ்ட் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஓகே, ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்க. நம்ம எல்லாத்தையுமே வந்து கிளியராக அந்த கிளாஸில் டிசைன் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வெப்சைட் டிசைனிங்கை பற்றி தான் இனிமேல் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக்கில் நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஐடி ஜாப்ஸ் போகும்போது வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேக் போன் மாதிரி அது ரியாக்ட் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா கூட இதோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? மெயின் ரீசனே நான் அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய ஜோகோ கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா HTML, CSS, பூட்ஸ்ட்ராப்ஸ் இந்த 3 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் பிகினருக்கான நீடாக இருக்குது.
ஓகேவா? அது 3 இங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க அங்க ஒரு ப்ராஜெக்ட்டோட போனீங்கன்னா, சிம்பிளா உங்களுக்கு ஒர்க் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் சொல்றேன். இது எல்லாத்தையும் கத்துட்டு வாங்க. இத வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னா, சிம்பிளா நான் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். ஃபுல்லா நீங்க வந்து வேற ஒரு சேனல் பார்த்து படிச்சுட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லல. ஜஸ்ட் இதுனா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, நான் இப்ப சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்ச மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா, இங்க இருக்குல்ல இந்த கோட் இருக்குல்ல, ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த கிளாஸ்ல வந்து பட்டன் குடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு வந்து கலர் மாறுது அப்படிங்கிறது பட்டன் பட்டன் குடுத்துருக்காங்க. இது பட்டன் பட்டன் மாரி ரியாக்ட் பண்ணுது. ஸோ பட்டன் செகண்டரி குடுத்துருக்கனால நம்மளுக்கு வந்து ஒரு கலர்ல இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இந்த டூல் டிப் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு லெஃப்ட், ரைட் நம்மளுக்கு வந்து மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இவ்வளவு தான் வந்து சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? இத மட்டும் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஒரு அட்வான்ஸா இதோட அட்வான்ஸான வெப்சைட்ஸ் கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இங்க பாருங்களேன். இதுல வந்து எவ்வளோ கிளியரா ஒவ்வொரு விஷயத்தையுமே சூப்பரா குடுத்துருக்காங்க பாருங்க. இங்க நம்ம வந்து ஒவ்வொன்னுக்கும் மேல ஸ்க்ரோல் பண்ணும்போது வச்சோம் அப்டின்னா, அதோட கலர்ஸ் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. கரெக்ட்டா? இங்க பாருங்க. ஸோ இந்த லெவலுக்கு வந்து கிளியரா ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதோட ஈக்குவலா நம்ம வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி கத்துக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்களேன் டார்க். ஸோ டார்க் தீம்ல பார்க்கும்போது இது இன்னுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகேவா? கம்ப்ளீட்டா நம்ம வந்து கத்துக்கலாம். ஸோ கேஎஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்டின்னா, கம்ப்ளீட்டா இதோட அட்வான்ஸாவே இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ கேஎஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். நீங்க வந்து ஜஸ்ட் நான் சொன்னத மட்டும் கிளான்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க.